ஒரு தனிப்பெரும் கட்சிய தான் ஆளுநர் அழைச்சிருக்கணும். அதற்கான சூழல அரசியலமைப்பு சட்டப்படி, அந்த நடைமுறைகள் படி, அந்த மரபுகள் படி தாவேக்காவும் கடைபிடிச்சிருக்கணும். இமெயில்ல ஒரு கடிதம் அனுப்பிச்சதா எல்லாருக்கும் தகவல் வந்துச்சு பார்த்தீங்களா? நள்ளிரவில் அனுப்பினார்கள். அந்த கடிதத்தில நீங்க பெர்சன்டேஜ் ஆஃப் வோட்ஸ மென்ஷன் பண்ணியிருக்கிறீங்க. அது தேவையில்லையே ஆளுநருக்கு. குறைஞ்சபட்சம் நாங்க அந்த அந்த என்ன மாரி லெட்டர் அனுப்புறதுன்னு ஒரு ஆலோசனை பண்ணி அடுத்த நாள் கூட அனுப்பலாமே! சரியான ஆலோசனை சொல்ல ஆட்கள் இல்லையா? இல்ல அந்த ஆலோசனை சொல்ற நபர்கள் அருகில் இருந்தும் விஜய் கேட்கலையா? இல்ல பல பேர் இருந்தா அதுல யார் பேச்ச கேட்கறன்னு உள்ள கோஷ்டியா? எதுவுமே நமக்கு தெரியல. முதல் நாள்ல இருந்து நடக்கிற எதுவுமே முறைப்படி நடக்கல. அதையும் நம்ம ஒரு பக்கம் பேசிதான் ஆகணும். ஆனா ஒரு புதிய கட்சி, இந்த மாரியான சூழல்களுக்கு முதல் அனுபவம் உள்ள ஒரு கட்சி, செய்கிற தவறுகள பெருசுபடுத்தாம, சரி நீங்க மக்கள் குடுத்த தீர்ப்பு அது. பெருவாரியான மக்கள் உங்களுக்கு குடுத்திருக்கிறாங்க. இருக்கிறதுல பெரிய ஆளா உங்கள காட்டுறபோது, அரசியலமைப்பு சட்டத்தின் கடந்த கால அனுபவங்களும், வழிமுறைகளும் தனிப்பெரும் கட்சிய தான் முதல்ல கூப்பிடணும்னு சொல்றபோது லெட்டர் இப்படி எழுதிட்டு வாங்க அப்படின்னு கேட்டு அன்னைக்கே கூப்பிட்டுருந்தா இவ்வளவு குழப்பங்களுக்கு வேலை இல்ல. அது நடக்கல. இவங்களும் கடிதத்த தப்பா குடுத்தாருனாங்க. அடுத்த தடவ போறபோது தனிப்பெரும் கட்சியான எங்கள் ஆட்சி அமைங்கன்னு கேட்காம, கூட்டணி எங்கள் கூட்டணிக்கு காங்கிரஸும் ஆதரவு தெரிவிக்குது. மொத்தம் 112 இருக்குன்னு சொல்றபோது, இப்ப கூட்டணின்னு சொல்றீங்களே மீதி யார் எங்கன்னு கவர்னர் கேட்டதும் தவறு அல்ல. அப்ப அப்படி ஒரு சூழல்ல போய் விஜயே சிக்குறாரு. சிக்க வச்சாங்களா? இல்ல தெரியாம போய் சிக்குனாங்களா? இல்ல குறைஞ்சபட்ச ஆலோசனை நீங்க மேற்கொள்ளலையா? இல்ல பதவி ஏற்கட்டும். பெரும்பான்மை நிரூபிக்க முடியலன்னா, அடுத்த கட்ட அரசியல் அதுக்கெல்லாம் நடக்கும்ல. கூட்டணிங்கிற வார்த்தையை பயன்படுத்தாதீங்கிறாங்க. இப்ப காங்கிரஸ் செஞ்ச குழப்பமும் இதுக்கு ஒரு காரணம். சில புரோக்கர்கள் செய்த அவசர கதி. நம்ம போய் முதல்ல உட்கார்ந்துரணும். நம்ம போய் முதல்ல துண்டு போட்டுறணும். இந்த அவசர கதி. பாஜக செய்யணும் சார். வருவதை தடுக்கணும். தாராளமா தடுங்க. ஃப்ளோர்லாம் தடுங்க. நீங்க இப்ப மொத்தத்துல வழி விட்டீங்களா? பாஜகவ தடுக்கிறது இப்ப எடப்பாடிய கொண்டு போய் முதலமைச்சரா உட்கார போறேன்னு தகவல் வந்துட்டு இருக்கு. அது முழுக்க முழுக்க பிஜேபி ஆள்ற மாரி இல்லையா? சார் நான் என்ன சொல்றேன், முறைப்படி செய்யுங்கன்னு சொல்றேன். நாம மக்கள் உங்கள தான் தனிப்பெரும் கட்சியா நீங்க உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ விஜய் தான் முதலமைச்சர் நான் ஃபர்ஸ்ட் பெட்ல சொல்லிட்டு இருக்கிறேன். இனிமேல் நீங்க நல்ல ஆட்சி பண்ணுங்க. சில தவறுகள செய்யாதீங்க. அப்படின்னு நம்ம அன்னையில இருந்தே அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சோம். நம்மளுடைய எதிர்பார்ப்பு. அட்வைஸ் நம்ம எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம் இல்ல. தமிழ்நாட்டு பிரஜைங்கிற முறையில ஒரு பத்திரிகையாளர் முறையில நமக்கு சில அனுபவங்கள், நம்முடைய எதிர்பார்ப்புகள், உரிமையை நம்ம சொல்றோம். என்னை ஆளுகிற, நம்மை ஆளுகிற முதலமைச்சர் எப்படி இருக்கணும்? அது எடப்பாடியா இருந்தாலும், ஸ்டாலினா இருந்தாலும் நம்ம கடந்த காலங்கள விமர்சிச்சோம். அதே தான் விஜய்க்கும். விஜய் என்ன விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டவரா? இல்ல பாராட்டுதலுக்கே தகுதி இல்லாத நபரா? எல்லாமே அவர் நமக்கான முதலமைச்சர் சார். ஆனால் அந்த இடத்துக்கு. அப்படி போறவரை நீங்க இந்த சின்ன தப்பு பண்ணிட்டாருன்னா, அத கொஞ்சம் மன்னிச்சோ, அல்லது தவறுகள திருத்திட்டோ, கவர்னர் அன்னைக்கே கூப்பிட்டுருக்கணும். ஆனா நான் என்ன சொன்னேன்? தொங்கு சட்டம் இந்த மாரியான சூழல்லாம் பிஜேபி புகுந்து விளையாடுறதுக்கான சரியான களம். விஜய் என்ன பண்ணியிருக்கணும்னா, எதார்த்தம் புரிஞ்சு போச்சு. சசிகலா விஷயத்திலேயே இந்த நாடு ஒரு அனுபவத்த பாத்துச்சு. பிஜேபிய பகைச்சுக்கிட்டு இந்த மாதிரியான சூழல்ல ஒருத்தர் அதிகார மாற்றம் நிகழாது, நிகழ விட மாட்டாங்க.